நான் டாக்குமெண்ட்ரி மாதிரி சொல்கிறேன். ஓகே, த கிரேட் வால் ஆஃப் சைனா. இது ஒரு வேர்ல்டு ஒண்டர், ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒண்டர். அது அங்கேருந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் வரைக்கும் தெரியல நமக்கு, அந்த அளவுக்குலாம் டைம் இல்லை. செவ்வறு அப்படியே போயிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒன்று மூச்சு தான் இறங்குது, ஏறி இறங்கி ஏறி இறங்கி. ரொம்ப ரிஸ்க்கு. அதெல்லாம் எப்படி இருக்கு பாரு. இப்படி இருந்தால் எப்படி போக முடியும்? ஆனால் கொஞ்சம் தூரம் தான் அப்படி இருக்குது. ஆனால் அங்கே மறுபடியும் ஒரு இதுதான். ஆனால் இது அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இதுதா அரிஃபே அதே இல்லை. பாரு அங்கே வரைக்கும் போகுது பாரு. இங்கே அங்கே வரைக்கும் போகுது பாரு வால். தெரியுதா? அதான் அந்த நாளில் வந்து இதை வந்து மங்கோலியாங்கனானுங்க, இல்லை சைனாங்கனானுங்க. எது மங்கோலியான்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த சைடு தான் இருக்கும் மேக்ஸிமம். இது எல்லாம் சுருங்க. அப்போது எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு போர் நடக்கும்போது ஏதோ சொல்கிறாங்க ஒரு வரலாறு. அது ஒரு உலக அதிசய சின்னமாக அறிவிச்சாச்சு. பெரிய விஷயம் இல்லை நம்மளாம் இங்கே வந்தது. திரும்ப போகும்போது எந்த வழியாக போகணும்னு தெரியும்? இப்படியே தான் இதே வழியாக போயிட்டு இந்த வழியெலாம் போக முடியாது. வேறு எங்கேயும் கனெக்ட் ஆகாது. அது அப்படியே செவுறு மேலே தான் போகுது இந்த படி. அதான் அந்த மலைக்கு மேலே அந்த செவுரை அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து அங்கே வரக்கூடாது, அங்கேருந்து இங்கே வரக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே கீழே ஒரு இது ஓடுது பார், இந்த ரோடு. அங்கே ஒரு வழி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நம்ம அங்கே போனால் நமக்கு வழி தவறிடுவோம்ல. நம்ம வந்த வழியில் தான் திரும்பி போக முடியும்.